சர்வதேச கிரிக்கெட்ல சிறந்த ஆல்ரவுண்டர்கள் ஒருத்தராக இருப்பவர் ஷகிப் அல் ஹசன். அவர் பங்களாதேஷ் டீமுடைய ஸ்டார் பிளேயர். அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. ஷகிப் அல் ஹசன் சூதாட்டத்தரகர்கள் தன் அணுகியதை ஐசிசி கிட்ட தெரிவிக்காததால இடைநீக்கம் செய்யப்பட்டு இருந்தார். இப்போ திரும்பவும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலைமையில அவருக்கு திடீர்னு படுபயங்கரமான ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கு. அந்த கொலை மிரட்டல் Facebook லைவ் பக்கத்தின் மூலமா நேரடியா வெளியாயிருக்கு. பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த மொஹசின் தாலுக்தார் அப்படின்ற ஒரு மர்ம நபர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு Facebook லைவ் பக்கத்துல வந்திருக்காரு. அவர் வந்து ஷகிப் அல் ஹசனை மிரட்டிருக்காரு. ஷகிப் அல் ஹசனை துண்டு துண்டா வெட்டி வீசிடுவோம் அப்படின்னு பகிரங்கமா மிரட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷகிப் அல் ஹசன் செய்யற பல நடவடிக்கைகள் இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களை பாதிக்குது. கடுமையா பேசி வெறுப்புணர்வை தூண்டுற வகையில் இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. இஸ்லாமிய கடவுளை மதிக்காம மோசமா பேசி அவரை துண்டு துண்டா வெட்டி வீசணும் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னா, கொல்கட்டாவில் சமீபத்துல காளி பூஜை நடந்தது. அதுல ஷகிப் அல் ஹசன் கலந்துகிட்டாரு. அந்த விழாவை தொடங்கி வச்சதும் அவர் தான். காளியை கும்பிட்டு வந்திருக்காரு. அதன் காரணமா அவர் இஸ்லாமிய மக்களோட மனசை புண்படுத்திட்டாரு. ஒரு இஸ்லாமியரா இருந்து காளி பூஜையை எப்படி ஆரம்பிச்சு வைக்கலாம், அது மட்டும் இல்லாம அந்த விழாவில் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்காரு. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகள் அந்த நபர் மேல வழக்கு பதிவு செஞ்சு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கொலை மிரட்டல் வெளியான சில மணி நேரத்திலேயே திரும்பவும் Facebook வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த மர்ம நபர். ஆனா இந்த விஷயத்துக்கு ஷகிப் அல் ஹசன் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொல்கட்டாக்கு போய் நான் பூஜையை ஆரம்பிச்சு வச்சதா மீடியா, சோசியல் மீடியா ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஆனா பூஜையை நான் ஆரம்பிச்சு வைக்கவே இல்லை. பூஜையை ஆரம்பிச்சு வச்சது ஃபிராத் ஹக்கீம் அப்படின்றவர். அவரு கொல்கட்டாவுடைய மேயர். அந்த இன்விடேஷன் கார்டுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, நான் அந்த பூஜையோட சீஃப் கெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இஸ்லாமிய நான் எப்போதுமே மத பழக்க வழக்கங்களை பின்பற்ற முயற்சி பண்ணுவேன். நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷகிப் அல் ஹசன்.